வணக்கம். வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த ஒரே ஒரு இலையை மட்டும் வச்சு எப்படி நம்மளால் இவ்வளோ செடிகளையும் உருவாக்க முடியும்? இந்த செடிகளில் அப்படி என்னென்ன தான் மருத்துவ குணங்கள் இருக்குது, இதை எப்படி நம்ம ஈஸியாக மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கிட்னியில் கல் உருவாகி அதை கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய அலோபதி ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும், நிறைய உணவுப் பொருட்களை தவிர்க்கணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சிறுநீரக கற்கள்னால ரொம்ப பாதிப்படைஞ்சவங்க இந்த இலையை தொடர்ந்து 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா எந்தவித வலியும் இல்லாமல் அந்த சிறுநீரகங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு மருத்துவ குணம் அதிகம் உள்ள ரணக்கல்லி செடி, கட்டி போட்டால் குட்டி போடும்னு இன்னொரு பேர் இருக்குது. அந்த செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ மருத்துவ குணமில் இந்த மூலிகை செடியை நம்ம அதிக விலை கொடுத்து நர்சரிலாம் போய் வாங்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரே ஒரு இலை மட்டும் நம்ம வாங்கினா போதும். குறைஞ்சது 10லேருந்து 15 செடிகளை நம்மளால் உருவாக்கிட முடியும். ஒரே ஒரு இலையை வச்சு நம்மளால் 10லேருந்து 15 செடிகளை உருவாக்க முடியும்னா ஒரு தொட்டியில் உள்ள அந்த செடிகளோட இலைகள்லேருந்து நம்மளால் எத்தனை செடிகளை உருவாக்க முடியும்னு பாருங்கள். ஒரு நர்சரியில் நான் நிறைய செடிகள் வாங்கினேன். அப்போ இந்த ரணக்கல்லியோட ரேட் கேட்டேன். அவர் 150 ரூபா சொன்னார். நான் 150 ரூபாய்க்கு நம்ம இந்த செடி வாங்குறதுக்கு பதிலாக ஒரே ஒரு இலை இருந்தால் நம்ம நிறைய செடியை உருவாக்கிடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு இலை மட்டும் கொடுங்கன்னு அவரும் கொடுத்துட்டாரு. அதை வச்சு தான் இப்போ நம்ம இவ்வளவு செடிகளை உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த ஒரு இலையிலேருந்து செடிகளை எப்படி உருவாக்கலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த இலை பார்க்குறதுக்கு நம்மளோட நாக்கு மாதிரியே இருக்கும். இந்த இலையோட அந்த ஒவ்வொரு வளைவில் இருந்தும் ஒவ்வொரு செடி உருவாகும். இந்த இலையே சாதாரணமாக நம்ம விதைகளை எப்படி முளைக்க வைக்கிறோமோ அதே மாதிரி மண்ணுக்கு அடியில் வச்சும் நம்ம செடிகளை உருவாக்கலாம். இன்னொரு மெத்தட் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த இலையை போட்டு வச்சோம்னாலும் அதில் இருந்தும் செடிகள் நிறைய உருவாகும். சாதாரணமாக ஒரு இலையை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னாவே அந்த ஈரப்பதத்துக்கே அதிலேருந்து நிறைய செடிகள் உருவாகும். இலையை இந்த மாதிரி தொட்டியில் வச்சு நம்ம தண்ணி தெளித்து நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும். 30 நாளில் எனக்கு பாருங்கள் செடி இந்தளவுக்கு முளைச்சிருக்கு. எனக்கு ஒரு இலையிலேருந்து 10க்கு மேலே செடிகள் வந்திருக்கு. இப்போ இதை பூரா நான் எடுத்து தனியாக வேறு தொட்டியில் வச்சிடுறேன். செடிகளோட வளர்ச்சி எப்படி தொட்டியை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் இந்த செடியை 3 விதமான தொட்டியில் வச்சுக்கிறேன். ஒன்று 9க்கு 9 க்ரோ பேக்கு, இன்னொன்று அதை விட கொஞ்சம் சின்ன தொட்டி, இன்னொன்று அதை விடவும் கொஞ்சம் சின்ன தொட்டி. இப்போ நான் அதுக்காக 3 செடியை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ 3ஐயும் 3 விதமான தொட்டிலையும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த 9க்கு 9 க்ரோ பேக்கில் நான் 2 செடியை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம செடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு நாள் இதை நம்ம நிழலில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிலில் எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் அடுத்து இந்த சின்ன தொட்டியில் வைக்கிறேன். இது சின்ன தொட்டிங்கிறனால நான் ஒரு செடி வச்சுக்கிறேன். அப்புறம் ஏற்கனவே நம்ம அந்த முளைக்க வச்சுருந்த தொட்டி அதுலேயும் நான் ஒரு செடி வச்சுக்கிறேன். இப்போ 3 செடியோட வளர்ச்சியையும் பாருங்கள். 3 செடியும் 3 விதமாக வளர்ந்துருக்கும். க்ரோபேக்கில் இருக்க செடியோட அந்த இலையை பாருங்களேன். ஒவ்வொரு இலையும் நம்ம 2 கையில் பிடிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது. அதே மாதிரி செடியோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. அடுத்த தொட்டியில் இலை அதை விட கொஞ்சம் சின்ன இலை, அதுமாதிரி ஹைட்டும் குறைச்சிருக்கு. அடுத்த தொட்டியில் அதை விட சின்ன இலை. இதே மாதிரி தான் எல்லா செடிகளும், செடிகளோட வளர்ச்சியும் உயரமும் நம்ம வைக்கிற தொட்டியோட அளவு மண்ணோட அளவை பொறுத்து மாறுபடும். இப்போ நான் கையில் வச்சுருக்க ஒரு இலையை பாருங்கள். இது அதுவாக ஒரு தொட்டியில் உதிர்ந்து விழுந்தது. அதில் இருந்து எத்தனை செடிகள் முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ரணகல்லி செடியை எப்படி இலை மூலமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து ரணகல்லி செடியோட மருத்துவ பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வீடியோட ஆரம்பத்தில் சொன்னபடி சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இந்த ரணக்கல்லி செடிக்கு உண்டு. சிறுநீரக கற்களை கரைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நுனி இலையை நாள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த இலையை அடுத்த நாள், இந்த மாதிரி அடுத்தடுத்த இலையாக நம்ம 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு இலையை பறித்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம வாயில் நல்லா மென்று சாப்பிட்றணும், அவ்வளவுதான். இதே மாதிரி தொடர்ந்து 5 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் நம்ம சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் இருந்த இடம் தெரியாமல் கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற தன்மை இதுக்கு இருக்குது. டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இந்த இலையை மென்று சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டா சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். உடலில் ஏற்படக்கூடிய ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த செடிக்கு உண்டு. அதனால தான் இதுக்கு ரணக்கல்லி அப்படின்னு பேர். ரணம் அப்படின்னா காயங்கள், புண்கள், இதைத்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டுக்காயம் அல்லது புண்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த இலையை நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அந்த புண்ணு மேலே வச்சோம்னா சீக்கிரமே அது குணமாயிரும்.
அப்படி இல்லைன்னா அந்த இலையை வந்து அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி அந்த புண் மேலே அல்லது வெட்டுக்காயத்து மேலே வச்சு மேலே ஒரு துணி வச்சு கட்டிட்டோம்னாலும் அந்த புண் அல்லது வெட்டுக்காயம் வந்து சீக்கிரமே குணமாயிரும். எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை செடி இந்த ரணக்கல்லி. நீங்களும் இன்றைக்கே இந்த மூலிகை செடியை வளர்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரணக்கல்லி செடியை எப்படி நம்ம வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம், இதோட மருத்துவ பலன்கள் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.